பரிசுத்த நாம் மையப்படுவதாக. வெற்றி உள்ள ரட்சிப்பின் அனுபவத்தில் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிறதான தலைப்பில் இந்த பதிவுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய முதலாவது புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரால் நடைபெறுகிறதான விடுதலை குறித்து அதனுடைய முகவரியாக நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக ரெண்டாவது பகுதியில் ரெண்டாவது பார்ட்டில் பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னாலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பதுதான் முதலாவது, அல்லது பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு. அது இன்றும் இருக்கிறதா? அது சரித்திர சம்பவமா இன்றும் இருக்கிறதா? அது இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறதா? சீசருடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறதா? அவர்கள் நிரூபங்களில் எழுதியிருக்கிறார்களா? இவைகள் எல்லாம் வசன ஆதாரத்தோடு அந்த வாக்கு தத்துவத்தை குறித்து மிக தெளிவாக நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பகுதியில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்று சொன்னாலே அதற்கு அடுத்தபடியாக வருகிறது அந்நிய பாஷை. பலருக்கும் அருவருக்கப்படத்தக்க ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. நான் முதலே சொன்ன மாதிரி கிறிஸ்தவ மார்க்கத்துல இரண்டு பிரிவுகள் இருக்கிறார்கள். ஒன்று பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு ஆவிக்குரிய அனுபவத்தில் இருப்பவர்கள். இன்னொன்று வசனத்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்துல மாத்திரமே இருப்பவர்கள். இவர்கள் என்ன சொல்றாங்க? அந்நிய பாஷை இல்லை, அபிஷேகம் இல்லை, வரங்கள் இல்லை. இங்க இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவர்களுடைய அனுபவம் தப்பு, அவர்கள் பரலோகம் போக முடியாது என்று குற்றம் சாட்டுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, எல்லா கையிலும் ஒரே பைபிள் தானே. ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நேராக நம்ம அதை பார்த்தோம் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, பலவிதமான சபைகளில உபதேசங்கள் டாக்டரின்ஸ் அவர்கள் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது சத்தியத்திற்கு கட்டுப்பாடு நாம் வைக்க முடியாது. ரோமர்கள் நிருபம் 1:18 சொல்லுகிறது சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்களுடைய மேல தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சத்தியத்தை டாக்டரினாலவோ வேற எந்த காரணத்துக்காகவோ நீங்கள் அடக்கி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யாதிருங்கள். ஏனென்றால் உங்கள் மேல தேவ கோபம் பற்றி எறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப சத்தியம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். பலருக்கும் குழப்பம், பலருக்கும் அந்நிய பாஷை இருக்கிறதா இல்லையா, அதை தெளிவுபடுத்தும்படியாக இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்நிய பாஷைக்கும் ஒரு பாகம் இருக்கிறது. அபிஷேகம் என்று வந்தாலே அடுத்தது அந்நிய பாஷை என்று ஒன்று இருக்கிறது. அந்த அந்நிய பாஷை குறித்து தெளிவுபடுத்தும்படியாகத்தான் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, இந்த அந்நிய பாஷை என்று பேசினாலே அந்நிய பாஷை இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்காக நாம் இப்பொழுது அதை சிந்திக்க போகிறோம். அந்நிய பாஷை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் முதலாவது சொல்லுகிற வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:10 வாசிக்கலாம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிச்சிருங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்நிய பாஷை குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் குறைவுள்ளது, இதெல்லாம் ஒளிந்து போகும். நிறைவானது வரும்போது இந்த குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல முழு வேதாகமும் நம்முடைய கைகளிலே கிடைக்கப்படவில்லை. அப்போஸ்தலருடைய காலகட்டத்துல முழு வேதாகமும் இல்லை. இன்றைக்கு இந்த முழு வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இது நிறைவு வந்துருச்சு, குறைவெல்லாம் போயிருச்சு. எந்த வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது? ஏதாவது வசன ஆதாரத்தை நீங்க காமிக்க முடியுமா? இது டாக்டரின் தான் இதை சொல்லுகிறது, வசனம் சொல்லவில்லை, சத்தியம் சொல்லவில்லை. நிறைவான வேதம் வந்து விட்டது, குறைவான இவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டது என்ற அந்த வார்த்தை, அந்த பதம் எந்த வசனம் சொல்லுகிறது? வசனம் சொல்லவில்லை, உபதேசங்கள் தான் சொல்லுகிறது. உபதேசம் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, சத்தியம் சொல்வதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். சரி, அது எப்படி என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறேன். இப்பொழுது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். இவர்கள் சொல்லுகிறார்கள் வேதம் தான் நிறைவு, குறைவெல்லாம் ஒளிந்து போய்விட்டது என்று சொல்லி. இப்பொழுது பவுல்
அந்த இடத்துல எதை நிறைவு என்று சொல்லுகிறார், எதை குறைவு என்று சொல்லுகிறார் என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்ப பாருங்க, குழந்தை பருவம், புருஷ பருவம், இரண்டு பருவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பிக்கிறார். என்ன சொல்றாரு? நான் குழந்தையா இருந்த போது குழந்தையைப் போல பேசினேன், பேச்சு. அடுத்தது சிந்தித்தேன், குழந்தையைப் போல பேச்சு, சிந்தனை, குழந்தையைப் போல யோசித்தேன், யோசனை. 11வது வசனத்துல பவுல் சொல்றதை நீங்க தெளிவா கவனிக்கணும். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தைக்கேற்றவைகளை பேசினேன், குழந்தைக்கேற்றவைகளை சிந்தித்தேன், குழந்தைக்கேற்றவைகளை யோசித்தேன். நான் புருஷனான போது இந்த குழந்தைத்தனத்தை எல்லாம் நான் விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையில் அப்படித்தானே? நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நமக்கு பால் குடிக்கிறதுக்கு பால் புட்டி தேவைப்பட்டுச்சு, தூங்குறதுக்கு தொட்டில் தேவைப்பட்டுச்சு, விளையாடுறதுக்கு டாய்ஸ் தேவைப்பட்டுச்சு, அடுத்தது சின்ன 3 சக்கர சைக்கிள் தேவைப்பட்டுச்சு. இதெல்லாம் குழந்தை பருவத்துல என்னை நடத்துவதற்காக தேவைப்பட்ட உபகரணங்கள். ஆனால் நான் வளர்ந்த உடனே அவைகளை எல்லாம் ஒழித்து விட்டேன். அதை நான் என்ன பண்ண வேண்டியதில்லை, யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. அதுதான் பவுலுக்கு சொல்றாரு. நான் குழந்தையா இருந்த போது எனக்கு குழந்தைக்கேற்றவைகளை பேசினேன், சிந்திச்சேன், செயல்பட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் புருஷத்துவத்துக்குள்ள வந்த உடனே இது எனக்கு தேவையில்லை. அப்ப 2 பருவத்தை சொல்றாரு. ஒன்று குழந்தை பருவம், ஒன்று புருஷ பருவம். சரிங்களா? இப்போ குழந்தை பருவம் எனது குறைவுள்ள பருவம், இதெல்லாம் தேவை. புருஷ பருவம் நிறைவுள்ள பருவம், இது தேவையில்லை. அப்ப நிறைவு குறைவுனை போட்டுக்கலாமா? இப்ப இந்த குழந்தை பருவம் குறைவு, குறைவுள்ளது. புருஷ பருவம் நிறைவு. ஏன்னா புருஷ பருவத்துக்குள்ள வந்தவங்க குழந்தைக்கேற்றவையெல்லாம் விட்டுட்டாங்க. பவுல் தானே சொல்றாரு, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்போ குறைவா இருக்கும் போது இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு, அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. நிறைவு வந்தோடனே இதெல்லாம் ஒழிஞ்சிருச்சு, நிறைவு பைபிள் வந்துருச்சு, இதெல்லாம் ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. நம்ம அதை தான் இப்பொழுது உறுதிப்படுத்த போகிறோம், உண்மையா இல்லையா என்று. இப்போ பவுலுடைய எக்ஸ்பிளனேஷன் எப்படி? நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு பேச்சு, சிந்தனை இதெல்லாம் குழந்தைத்தனமா இருந்துச்சு, நான் புருஷனான போது அதை விட்டுட்டேன். அப்ப குழந்தை பருவம் குறைவுள்ளது, புருஷ பருவம் நிறைவுள்ளது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். சரி, அடுத்தது வாசிங்க. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்ப பாருங்க, 2வது ஒரு பாயிண்ட் சொல்லுகிறாரு. இப்பொழுது, அடுத்தது அப்பொழுது. அப்போ இப்பொழுது என்று ஒரு காலத்தையும் அப்பொழுது என்று ஒரு காலத்தையும் குறித்து பவுல் பேசுகிறார். அப்ப இப்பொழுது என்ன பண்றாராமா? வாசிங்க. கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், கண்ணாடியிலே நிழலாட்டமா பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம், முகமுகமாய் பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. குழந்தை பருவம் புருஷ பருவம், குழந்தை பருவம் குறைவு, புருஷ பருவம் நிறைவு. இப்ப அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்பொழுது அப்பொழுது. இப்பொழுது குறைவு, குறைவான காலகட்டத்தில் என்னது? கண்ணாடியில நிழலாய் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்பேன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வசனம் எதை குறிக்கிறது? முகமுகமாய் நம்ம யாரை பார்க்கிறோம்? பாட்டு பாடுறோம் இல்லையா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரை முகமுகமா ஒரு நாள் பார்க்க போகிறோம். நம்ம சத்தியமா தானே சொல்லுது, அப்பொழுது இந்த ஆராதனைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விடும், அவரை நாம் முகமுகமாய் கண்டு ஆராதிக்க போகிறோம், அது வரைக்கும் இந்த ஆராதனைகள் உண்டு, இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப முகமுகமாய் அப்பொழுது அவர் வரும்போது முகமுகமாய் அவரை நம்ம தரிசிக்க போகிறோம். ஆனா இப்பொழுது கண்ணாடியில நிழலாய் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
அப்ப கண்ணாடி என்றால் என்ன? வாசிங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கண்ணாடியை வேத புஸ்தகமாகிய கண்ணாடி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் பைபிள்ல வசனத்தில் இருக்கிறது மட்டும் தான் சொல்றேன், வெளியிலிருந்து நான் சொல்லல. வேத புஸ்தகமாகிய கண்ணாடியில நான் நிழலாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிழல் அப்படின்னு என்னது? கண்ணாடியை பார்க்கும்போது நம்முடைய முகம் ஒரிஜினல் கிடையாது, அது என்னுடைய பிரதிபலிப்பை தான் நான் பார்க்கிறேன். ஒரிஜினல் அப்படின்னா இந்த கண்ணு அப்படியே என்ன பார்க்கணும், திருப்பி அப்படி பார்க்க முடியாது. நான் கண்ணாடியில பார்க்கிறது என்னை மாதிரியே ஒரு நிழல் அதுக்குள்ளாக இருக்கிறது. இப்ப பவுல் என்ன சொல்றாரு? கண்ணாடியாகிய இந்த வேத புஸ்தகத்துல நான் இதுவரை பார்க்காத ஒரு தெய்வத்தை நிழலாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்படி? வேதத்தை திறந்து படிக்கும் போது அவர் 1000ங்களில் சிறந்தவர், 10000ங்களில் சிறந்தவர், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், இதெல்லாம் படிக்கிறேனே ஒழிய நான் படிச்சு நான் யூகித்துக் கொள்கிறேன், நிழலாகத்தான் இருக்கிறதே ஒழிய ஆனால் நான் இயேசுவை முகமுகமாய் நான் பார்க்கவில்லை. அவர் எனக்காக வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இது நிழலா தான் நான் பார்க்கிறேனே ஒழிய முகமுகமாய் நான் பார்க்கவில்லை. அப்பதான் அவர்தான் பவுல் சொல்றாரு, இப்பொழுது நான் கண்ணாடியில நிழலாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது எப்போ? அவர் வரும்போது முகாமுகமாய் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா, இப்பொழுது இது குறைவு, அப்பொழுது அது நிறைவு. முகமுகமாய் பார்க்கிறது தான் நிறைவு, கண்ணாடியில பார்க்கிறது குறைவு. நல்லா கவனிச்சு பாருங்க. திருவசனமாக வேதம், முழுமையான வேதம் என் கையில கொடுக்கப்பட்டுருச்சு, இது நிறைவுன்னு சொல்றவங்களுக்காக நான் கேட்கிறேன். பவுல் தெளிவா எழுதியிருக்கிறாரு. நீங்க 10வது வசனத்தோட நிறுத்துறீங்க, 11, 12 வாசிக்க வேண்டும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்பொழுது கண்ணாடியில நான் நிழலாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து வரும்போது பைபிளை நீங்க எடுத்துட்டா போறீங்க? இல்ல, இதுவரைக்கும் நான் படித்துக் கொண்டிருந்த அந்த தெய்வத்தை நான் முகமுகமாய் பார்க்க ஆரம்பித்த உடனே அவர்தான் எனக்கு பிரதானமே ஒழிய அவருடைய நிழல் எனக்கு தேவையில்லை. பாருங்க, வேத புஸ்தகத்தை நான் அவமதிக்கல, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனை உயர்த்தி பிடிக்கிறேன், தேவன் சொல்லுகிறதை உயர்த்தி பிடிக்கிறேன். அப்ப பாருங்க, இப்பொழுது கண்ணாடியில நிழலாதான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது நிழல், அது குறைவுள்ளது. ஆனால் முகமுகமாய் பார்க்க போறீங்க, அதுதான் நிறைவு. இப்பொழுது குழந்தை பருவம், குழந்தை பருவத்துல பேசுறீங்க, சிந்திக்கிறீங்க, யோசிக்கிறீங்க. இந்த குழந்தை பருவத்துக்கு, சபையில குழந்தை பருவத்துக்கு என்ன விஷயத்தை சொல்லப்பட்டிருக்குது வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவாக எழுதுகிறார். வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. நல்லா கவனிச்சுக்கோங்க, சபையை குறித்து சொல்றாரு. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தகுந்தது போல பூரண புருஷராகிற வரைக்கும் பரிசுத்தவான்கள் சபையில் இருக்கிறவங்க சீர் பொருந்துவதற்கு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துறதுக்கு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்கு சரீரமாகிய சபை என்ன ஆகணுமா? பக்தி விருத்தி அடையிறது. இந்த 3 காரணத்துக்காக சிலரை அப்போஸ்தலராகவும், என்ன சொல்றாரு? அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். போதகர்கள் 5, 1, 2, 3, 4, 5 5 வகையான ஊழியத்தை குறித்து பேசுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 5 வகையான ஊழியம் சபையில நடக்கும்போது எதற்காக நடக்குது? இது வளர்ந்து பூரண புருஷத்துவத்துக்குள்ள போகணும், நிறைவுக்குள்ள போறதுக்காக இந்த 5 வகையான ஊழியங்கள் சபையை நடத்துகிறது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அப்போஸ்தல ஊழியம் இல்ல, தீர்க்க தரிசன ஊழியம் இல்ல, ஒன்லி போதகர் ஊழியம் அப்படின்னு கேட்டா, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ஒரு வியாதிஸ்தன் உள்ள போனா அவனுக்கு என்ன வியாதியா இருந்தாலும் அதை கிளியர் ஆயிட்டு வெளியே வந்துருவான். ஆனா ஒரு கிளினிக் உள்ள போனா பல் டாக்டர்னா பல்வலி மட்டும் தான் சரியாகுமே ஒழிய பாக்கி சரியாகாது. அவர் ஒரு ஜெனரல் டாக்டர்னா காய்ச்சல் தலைவலி தான் சரியாகுமே ஒழிய வேற பிரச்சனை சரியாகாது. இன்னைக்கு சபைகள் என்னாச்சு தெரியுங்களா? 5 வகையான ஊழியத்தை செயல்படுத்தாம
அவர்கள் இல்ல இல்ல இப்ப போதிக்கிற ஊழியம் மட்டும் தான், வசனத்தை மட்டும் தான் நாங்க டீச் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னா நீங்க ஒரு கிளினிக் தான் வச்சிருக்கீங்க, அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஆனால் சபை என்றால் என்னன்னு சொன்னா இந்த 5 வகையான ஊழியங்களும் செயல்பட்டு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தி பக்தி விருத்தி அடைந்து கிறிஸ்துவினுடைய பூரண வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நிறைவான வளர்ச்சி அடைகிறதுக்காக இந்த ஊழியங்கள் சபையிலே தேவை. இன்னைக்கு இருக்குதா? இந்த ஊழியங்கள் சபையில இல்லை. குழந்தை பருவத்துக்கு தேவையான வளர்ச்சியை கொடுக்கிற ஊழியங்கள் இல்லை. அதனால இப்பொழுது இந்த குழந்தை பருவத்தில் நமக்கு குறைவு உள்ளதுதான் ஊழியங்கள் தேவை. அதே நேரத்துல இப்பொழுது கண்ணாடியில இந்த வேதம் எனக்கு தேவை. எதுக்கு தெரியுங்களா? வரப்போகிற முகமுகமாய் பார்க்க போகிற என்னுடைய ஆண்டவரை நிழலாட்டமாய் இந்த வேதம் எனக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த இயேசுவை குறித்து அவர் வர்ற வரைக்கும் இது எனக்கு தேவை, அவர் வந்த உடனே இது எனக்கு தேவையில்லை. அப்ப அதுதான் நிறைவு, இது குறைவு. சரி, அடுத்தது வாசிங்க. அதுக்கு கீழே இப்பொழுது நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். நான் குறைந்த அறிவுள்ளவன். இப்ப அடுத்து சொல்றாரு பாருங்க, இப்பொழுது குறைந்த அறிவுள்ளவன். அடுத்தது அப்பொழுது அறியப்பட்டபடியே நான் அறிந்து கொள்ளுவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்பொழுது அப்பொழுது சொல்லும் போது இப்பொழுது இன்றைக்கு நான் குறைந்த அறிவுள்ளவன். என்னதான் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணாலும் எத்தனையோ கமெண்ட்ரி எழுதினாலும் இன்றைக்கு வரைக்கும் இந்த வேதத்தை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. பவுலே ஆச்சரியப்படுறாரு, அவருடைய ஐஸ்வர்யம் ஞானம் எவ்வளவு அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அருமையானவர்களே, இதுவரைக்கும் இந்த வேதத்தினுடைய ஆழத்துக்குள்ள யாராலையும் போக முடியல. நான் கேட்கிறேன், அப்படி போக முடியாத பவுலே சொல்றாரு, இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன். நான் எப்ப தெரியுங்களா பூர்ணமான அறிவுக்குள்ள வருவேன்? அப்பொழுது எங்க நிறைவு புருஷனாகும் போது, அதாவது அவரை முகமுகமாய் நான் பார்க்கும் போதுதான் அறியப்பட்டபடியே நான் அறிந்து கொள்ளுவேன். அறியப்பட்டபடியே நான் அறிந்து கொள்வது அப்பத்தானே ஒழிய இப்ப அல்ல. அப்ப நான் கேட்கிறேன், குறைந்த அறிவுள்ள இந்த இடத்துல ஒரு 10 பாயிண்ட் வச்சு இதுதான் சத்தியம், இதுக்கு மேல இல்லைன்னு சொல்லி சொல்லுவதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? யார் ஒரு டாக்டரின்குள்ள சபையை அடக்கி வைக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஆவியானவர் நடத்துவதற்கு தடை செய்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? தேவ பிள்ளைகளே, எங்கேயோ தப்பு செய்து கொண்டிருக்கிறோம். வேதம் அதை சொல்லவில்லை. இப்பொழுது குறைந்த அறிவுள்ளதுதான். கொஞ்சம் தியாலஜிக்கல் நாலேஜ் வந்துச்சுன்னு சொன்னா இவர்கள் ஒரு ரூல்ஸை போட்டு சபைக்கு ஒரு வேலையை போட்டுறாங்க. யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? சபையில் இருக்கிற விசுவாசிகள் 5 வகையான ஊழியம் இல்லாதபடிக்கு, வளர்ச்சி இல்லாதபடிக்கு, விடுதலை இல்லாதபடிக்கு இருக்கிறார்களே, அவர்களுக்கு தடை செய்கிறது யார்? இது போல டாக்டரின்களை உருவாக்கி இது போல வேலி அடைத்து ஆவியானவரை செயல்படாமல் விட்டு குழந்தை பருவத்திலே இருக்கிறார்களே ஒழிய அவர்களை பூரண புருஷத்துவத்துக்குள்ள கொண்டு போக முடியவில்லை. அவருடைய வாழ்க்கையில வேதம் நிறைவு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா ஊழியங்களையும் நிறுத்தி வேதத்தை மாத்திரமே வாசிக்க சொல்றீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்துல இந்த 5 வகையான ஊழியங்களும் சபை வளருவதற்கு தேவை என்று சொல்லுகிறது. பாத்தீங்களா? அப்போ குறைவு உள்ளது, இது நிறைவு உள்ளது. குறைவானது என்றால் என்ன? அது நாம் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கையே குறைவுள்ளதுதான். நிறைவு என்றால் என்ன? இயேசு எப்பொழுது வருகிறாரோ அதுதான் நிறைவே ஒழிய இப்பொழுது நிறைவு கிடையாது. பவுலே சொல்றாரு, இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டபடியே அறிந்து கொள்ளுவேன். அதுதாங்க நிறைவு. யார் சொன்னது? வேதம் பூர்ண நிறைவு வந்துருச்சு, அதனால குறைவெல்லாம் ஒளிந்து போயிடுச்சு என்று சொல்லி மிக தெளிவாய் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இதை நீங்க புரிஞ்சுட்டு இப்ப நீங்க 10வது வசனத்தை வாசிங்க. 13:10 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். மேல வாசிங்க 9வது வசனம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்றது குறைவுள்ளது, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்கதரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்கதரிசனம் சொல்வது குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது ஒளிந்து போகும். எவ்வளவு கிளியரா குழந்தைக்கு கூட புரியுங்க. அதாவது நிறைவான இயேசு வரும்போதுதான் இந்த குறைவு ஒழியும். அப்ப இயேசு வர்ற வரைக்கும் இந்த ஊழியம் இருக்குதா இல்லையா? இருக்கிறது. என்ன ஊழியம் இருக்கிறது? தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கிறது, அந்நிய பாஷை இருக்கிறது, வரங்கள் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, நிறைவு இருக்கிறது. அது இருக்கிறதுனாலதான் இன்றைக்கும் நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அதை பிரசங்கம் பண்ணும்போது மற்றவர்களும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்லி வாதிக்கிறவர்கள், பெற்றுக்கொள்கிறவர்களை என்ன சொல்ல போறீங்க?
ஒன்று இல்லை. இதுல தர்க்கம் பண்றதுக்கெல்லாம் ஒன்று இல்லை. ஒரு புதுசா ஒரு விசுவாசியை நிறுத்தி நான் சேலஞ்ச் கொடுக்க முடியும். நான் இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது என் புது விசுவாசிகள், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாதவர்களுக்கு இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணா அவர்கள் அப்படியே விசுவாசிப்பாங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவார்கள். ஆனால் சில உபதேசங்கள் இல்லைன்னு சொல்லி மைண்ட்ல ஏற்றி வச்சவங்களுக்கு அவர்களாய் விசுவாசிச்சா மட்டுமே நிரப்பப்படுவார்களே ஒழிய இல்லாவிட்டால் நிரப்பப்பட முடியாது. எனக்கு அருமையானவர்களே, நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட வேண்டும். நிரப்பப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த குறைவுள்ளவைகளாகிய தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷைகள் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம அந்நிய பாஷை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அது இருக்குதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இதை நான் சொன்னேன். கண்டிப்பாக இந்த வசனத்தின் அடிப்படையில இன்றும் அந்நிய பாஷை வரங்கள் இருக்கிறது. சரி, இப்பொழுது அந்த அந்நிய பாஷை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். இப்பொழுது 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது எப்போதுமே ஒரு கடிதத்தை அவர் முடிக்கும் போது என்ன சொல்றார் வாசிங்களேன். அவருடைய கடைசி வசனம் 40வது வசனம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். கிரமமாயும் செய்யப்பட கடவுள். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் அப்படி சொல்லிதான் அந்த 14ஆம் அதிகாரத்தை முடிக்கிறார். கொரிந்து சபை, ஆதி திருச்சபை அந்த நாட்கள்ல வரங்கள் பயங்கரமா செயல்பட்டு கொண்டிருந்துச்சு. எல்லா வரங்களும் அந்த சபைக்குள்ள இருக்குது. அதனால இந்த கடிதம், நிரூபங்களுக்கு கடிதம் எழுதும் போது அங்க என்ன பிரச்சனை இருக்குதோ அதற்கு பதிலாகத்தான் நிரூபங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அப்போ அவர்களுக்கு என்ன தேவையோ அதை தான் எழுதுகிறார். அப்ப கடிதத்திலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க என்னது, சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட கடவுதுன்னு சொன்னா அங்க என்ன பிரச்சனை? அவர்கள் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் இல்லை. சரி, 14ஆம் அதிகாரம் எதை குறித்து சொல்லப்படுது? நீங்க முழுவதும் வாசிச்சு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன வரத்தையும் அந்நிய பாஷை வரத்தையும் பேலன்ஸ் பண்ணியே பேசிட்டு இருப்பாரு. அப்ப அன்றைக்கு அந்த பிரச்சனை என்னன்னா, ஒரு சபைக்குள்ள தீர்க்க தரிசனம் சொல்றாங்க கொஞ்சம் பேர் அந்நிய பாஷை சொல்றான். அங்க புதுசா உள்ள வர்றவங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. இப்ப பவுல் என்ன சொல்றாரு, சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யட்டும், அதை ஒழுங்குபடுத்துகிறார். அதை ஒழுங்குபடுத்தும் போது அந்நிய பாஷையும் தீர்க்க தரிசனத்தையும் எங்க எப்படி உபயோகிக்கணும்னு சொல்றாரு. இதுதான் 14ஆம் அதிகாரத்தினுடைய விளக்கம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அந்நிய பாஷை இல்ல அப்படி சொல்றவங்க முதல் 14ஆம் அதிகாரத்தை தெளிவா வாசிங்க. 14ஆம் அதிகாரம் எதை சொல்லுகிறது? உங்க கண்கள் திறக்கப்படணும், ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யணும். வாசிக்கலாம். இப்பொழுது அந்நிய பாஷை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அப்படியே திறந்த மனசோட அந்த வசனத்தை கவனிங்க. என்ன இல்ல, வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஓகே, ஆவியினாலே ரகசியத்தை பேசுகிறான். அவன் பேசுகிறதை ஒருவரும் அறியாதிருக்கிறபடியினாலே, அவன் பேசுகிறதை ஒருவரும் அறியாதிருக்கிறபடியினாலே, மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில், அவன் மனிதரிடத்துல பேசல, தேவனிடத்திலே பேசுகிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறான். நான் சொல்ல, வசனம் சொல்லுகிறது. அவன் மனிதரிடத்துல பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். நான் சொல்ல, வசனம் சொல்லுகிறது. அப்படிதான் சொல்லுகிறது. நீங்க படிங்க உங்க பைபிள் திறந்து. அப்ப அந்நிய பாஷை என்பது மனிதரிடத்தில் பேசுவதல்ல. அப்புறம் இதுக்கு நீங்க விளக்கம் கேட்கறீங்க, அது தேவனிடத்தில் பேசுவது. சரிங்களா? அதுக்கு பின்னாடி நான் சில விஷயங்களை சொல்லுகிறேன். இப்போ முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அந்நிய பாஷை அது ரகசியம் பேசுகிறது, அது தேவனிடத்தில் பேசுகிறது, மனுஷனிடத்தில் இல்லை. இப்ப 4வது வசனம் வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அவனுக்குள்ளேயே ஒரு எடிஃபிகேஷன், அவனுக்குள்ளே ஒரு பக்தி விருத்தி. தனக்குள்ளே வேற ஒருத்தர் வர வேண்டியது இல்லை. ஆவியானவரால் அவரோடு ரகசியத்தை பேசி அவரோடு நான் உறவு கொள்ளும் போது என்னுடைய உள்ளான மனுஷன் பக்தி விருத்தி அடைகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி அடைகிறான். அப்படின்னா அந்நிய பாஷை குறித்து பக்தி விருத்தி அடையக்கூடிய பாஷை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல. இப்ப 14வது வசனம் வாசிங்க. எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்நிய பாஷையில நான் ஜெபம் பண்ணும் போது, பவுல் தான் சொல்றார், நான் சொல்லல, விண்ணப்பம் பண்ணும் போது, அப்ப அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ண முடியும். அப்ப விண்ணப்பம் பண்ணும்போது ஸ்பிரிட்ல, என்னுடைய ஆவியில நான் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னுடைய கருத்து, வாயில வருகிற சத்தத்திற்கு அர்த்தம் இருக்காது. அதுதான் பவுல் சொல்லுகிறார். பாருங்க, அந்நிய பாஷை அவன் ரகசியம் பேசுகிறான், தேவனோடு பேசுகிறான், பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான், ஆவியில விண்ணப்பம் பண்ணுகிறான். இந்த 4 விஷயங்களை அந்நிய பாஷை குறித்து
பவுல் சொல்லுகிறார், ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை நான் சொல்லல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப பவுலுடைய விஷயம் தான் என்ன, இங்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அந்நிய பாஷையை எப்படி பிரயோகிப்பது என்பதுலதான் விஷயம். இப்ப அந்நிய பாஷை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க, அதனுடைய 13வது வசனம் வாசிங்க. அந்தபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். அர்த்தம் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்குதா இல்லையா? இருக்கிற கட்டிக்கு தானே விண்ணப்பம் பண்ண சொல்றாரு. அப்ப அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்கிறது. நான் இப்படியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பிரசங்கம் பண்ணின அந்த சபையில அது அந்நிய பாஷை இல்லை என்று சொல்லுகிற பிரதரன் சபையில நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது கிட்டத்தட்ட 7 மொழியில அவர் அந்நிய பாஷையில அவர் பேசினார். சில மொழிகள் அது என்ன மொழினே தெரியல. அந்த ஜெபம் முடிந்ததுக்கு பிற்பாடு அவரை அழைத்து அவங்க வீட்டுல போய் நான் கேட்டேன், இந்த வேத பகுதி இப்படி சொல்லுகிறது அல்லவா, நீங்க பேசுறது ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? அவர் சொல்றாரு, என்னுடைய நாவை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நானே நிறுத்தி பார்க்கிறேன், அது நிற்கவில்லை, என்னை அறியாமல் நான் பேசிக் கொண்டிருந்தேன், நான் பேசும்போது என்னுடைய உள்ளான மனிதன்ல ஒரு பலன் வந்தது, ஒரு சமாதானம் வந்தது, பல வருடங்களுக்கு பிற்பாடு நான் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். நான் பொய் சொல்ல வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது, அதை உண்மையைத்தான் சொல்லுகிறேன். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னேன், இப்போ வசனம் இப்படி சொல்லுகிறது அல்லவா, பிரதரன் சபையில அந்த வசனத்தின் படிதானே கேட்பாங்க, நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க, அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்கிறது அல்லவா என்று சொல்லி நான் சொன்ன உடனே அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எனக்கு இதற்கு பதில் அர்த்தம் வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ண உடனே அவர் பேசினது போலவே வேற ஒரு மொழியில பேசுகிறார், தமிழ்ல அர்த்தத்தை சொல்லுகிறார், வேற ஒரு மொழியில பேசுகிறார், அர்த்தத்தை சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, வேதத்துல சொல்லப்பட்டது அப்படியே நடக்கிறது, இன்றைக்கும் அது நடக்கிறது. அப்போஸ்தலர் 2ல சொல்லப்பட்டது இன்றைக்கும் நடக்கிறது. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, அர்த்தம் சொல்றதுக்கு நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க அப்படின்னா அர்த்தம் சொல்ல முடியும், அதைத்தான் சொல்றாரே ஒழிய அந்நிய பாஷையில ஒண்ணு இல்ல, அந்த அந்நிய பாஷை கள்ள உபதேசம் அப்படி பவுல் சொல்லவே கிடையாது. அப்ப அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்கிறது. வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். அப்ப என்னன்னா அர்த்தத்தை சொல்ல வேண்டியதுதான் பவுலுடைய விஷயம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 14ஆம் அதிகாரத்தை எழுதிட்டு வரும்போது தீர்க்க தரிசன வார்த்தை குறிச்சு பேசிட்டே வர்றாரு. இப்போ ஒரு புதுசா ஒரு விசுவாசி உள்ள வர்றான், ஒருத்தர் அந்நிய பாஷையில பேசுறான், அவனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு நடக்குதே ஒழிய கருத்து பயனற்றது, அதனால வர்றவனுக்கு ஒண்ணும் விளங்குறது இல்லை. அதனாலதான் சொல்றாரு, புல்லாங்குழல், நாதஸ்வரம், வீணை, இதுக்கு எல்லா சத்தத்துக்கும் அர்த்தம் இருக்குது. அப்போ அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்குதுப்பா, அதனால நீ விண்ணப்பம் பண்ணு அப்படித்தான் சொல்றாரு. அர்த்தம் இல்லைன்னு சொல்லல, இருக்குது, நீ விண்ணப்பம் பண்ணு, அர்த்தத்தை சொல்லு. சும்மா நீ அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்தீங்கன்னா வர்ற ஒருத்தனுக்கு டிஸ்டர்பா இருக்கும், அவன் குழம்பி விடுவான். நீ அர்த்தத்தை சொல்றதா இருந்தா சபையில பேசு, இல்லாவிட்டால் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்புல நீ பேசிக்கொள், நீ தீர்க்க தரிசனம் சொல்றவனுக்கு நீ வழிவிடு, அதைத்தான் சொல்றாரு. சரி, அடுத்து நீங்க அப்படி நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் என்றால் என்னங்கிறத குறித்து அவர் சொல்லுகிறார். இப்ப இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது சபையில ஒருத்தன் வந்தான்னு சொன்னா அவன் பக்தி விருத்தி அடைவான். வாசிங்க, அதனுடைய 25வது வசனத்தை வாசிங்க. அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று அறிக்கையிடுவார். அப்ப தீர்க்க தரிசனம் சபையில ஒருத்தர் சொன்னா அது அவனுடைய லாங்குவேஜில் இருக்கும். புதுசா ஒருத்தன் உள்ள வரும்போது அவனுடைய அந்தரங்கங்கள் வெளிப்படும், அவன் உணர்த்தி வைக்கப்படுவான், அவன் முகங்குப்புற விழுவான், மெய்யாகவே தேவன் என்று சொல்லுவான். அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு, அந்நிய பாஷை பேசுறவங்களை கொஞ்சம் கார்னர் பண்றாரு. நீ பேசுறதா இருந்தா அர்த்தத்தோட பேசு, அப்ப புதுசா வர்றவங்களுக்கு புரியும், இல்லைன்னா உனக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியத்துல நீ பேசிக்கோ. ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் அவர்களுடைய லாங்குவேஜ்ல சொல்றதுனால மற்றவர்களுக்கு புரியும், அதை சொல்லும் போது பக்தி விருத்தி அடைவார்கள், முகங்குப்புற விழுவான், ஆண்டவரே தேவன் என்று அறிக்கை பண்ணுவான். அதனால தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுங்க, தீர்க்க தரிசன வார்த்தை செயல்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷையும் தீர்க்க தரிசனத்தையும் எப்படி நல்லொழுக்கமாய் கிரமமாய் செயல்படுகிறது என்பதைத்தான் பவுல் அங்க செயல்படுத்துகிறார். சரி, அடுத்தது இன்னொரு சந்தேகத்துக்கான இடம் 22வது வசனம் வாசிங்க.
அப்படி இருக்க ஆ. அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிருக்கிறது. அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வசனத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்நிய பாஷை அவிசுவாசி, அந்நிய பாஷை பேசுறவன் அவிசுவாசி. அது அல்ல அதனுடைய அர்த்தம். இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்குது சைன். அப்படின்னா என்னது? அந்நிய பாஷை பேசுகிறது அவிசுவாசிகளுக்கு இது ஒரு அடையாளம். என்னது? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இவர்கள் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும்போது அங்க சுத்தி இருந்த ஜனங்கள் பல நாடுகளில் இருந்து அன்றைக்கு எருசலேமுக்கு வந்திருந்தாங்க. இவர்கள் சாதாரண நபர்கள் ஆயிடுச்சு, கல்லாதவர்கள் ஆயிடுச்சு. இவர்களுக்கு அறியாத நம்முடைய பாஷைகளை இவர்கள் பேசுகிறார்களே, தேவனை மகிமைப்படுத்துகிறார்களே என்று சொல்லி அந்நியர்களுக்கு அல்லது அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் அது கொடுக்கப்பட்டது. அதைத்தான் பவுல் சொல்கிறார். அந்நிய பாஷை என்பது அவிசுவாசிகளுக்கு அடையாளம். இன்னும் கூட புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இப்ப திருமணம் பண்ணும்போது கணவன், தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்துல மனைவியுடைய கழுத்துல தாலி கட்டுறாங்க, அல்லது கிறிஸ்தவ மேரேஜ்னா கணவனுக்கு மோதிரத்தை போடுறாங்க அல்லது செயினை போடுறாங்க, ஏதோ செய்யறாங்க. எதற்காக அதை செய்யணும்? இப்ப கல்யாணம் பண்ண 2 பேருக்கு மனைவிக்கு இவர் தான் என்னுடைய கணவன் தெரியாதா, அல்லது கணவனுக்கு இவர் தான் மனைவின்னு தெரியாதா? எதற்காக இந்த மோதிரம், எதற்காக தாலி? அவர்களுக்காகவா போடுறாங்க? இல்ல, அந்நியர்களுக்கு அடையாளம். இது என்னது? இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, அந்நியர்களுக்கு அடையாளம், இந்த பையனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவர்களுக்கு அல்ல, அந்நியர்களுக்கு அடையாளம். இது மாதிரிதான் அந்நிய பாஷை என்பது அவிசுவாசிகளுக்கு ஒரு சைன், ஒரு அடையாளம். அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்குது. தீர்க்க தரிசனம் என்பது விசுவாசிகளுக்கு அடையாளம். தீர்க்க தரிசனம் எதற்கு? தீர்க்க தரிசனம் சொல்லும் போது விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைகிறார்கள், சபைக்குள்ள தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறது. விசுவாசிகளுக்கு அடையாளமாய் தேவன் அவர்களோடு பேசுவதற்கு அடையாளமாய் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. இதுதான் அதனுடைய அர்த்தம். என்ன குழம்பி இருக்கிறோம்? அந்நிய பாஷை அவிசுவாசி. என் வாழ்க்கையில அப்படித்தான். நானும் இந்த சத்தியங்கள்ல நான் வளர்ந்த போது நான் வசனத்தை உட்கார்ந்து ஒரு நாள் படிக்கல, காதுல கேட்கறது. என்னை உபதேசிச்சங்களை வளர்த்தினார்கள் அல்லவா, அவங்க சொல்றதை கேட்டதுனால நாங்களும் அந்நிய பாஷை இல்லை, அந்நிய பாஷை அவிசுவாசிக்கு அடையாளம், அந்நிய பேசின அர்த்தத்தை பேசு பொத்தாம் பொதுவாக தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆனா ஆவியானவர் என்னை லாக் பண்ணார் ஒரு நாள். அன்றைக்கு நான் தேவ சன்னிதானத்துல மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே வசனத்தை தெரியாதபடிக்கு ஏதோ சொல்றாங்கன்னு அதை நான் சொன்னது தவறு என்று சொல்லி திறந்த மனசை விட்டு கொடுத்த உடனே தேவன் அந்நிய பாஷை வரத்தையும் கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார். ஆவியானவர் என் மூலமாக செயல்படுவதை என்னாலே உணர முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்நிய பாஷை என்று ஒன்று இருக்கிறது. அது தனக்கு பக்தி விருத்தி அடையும்படியாக. பக்தி விருத்தின்னு சொன்னா பாருங்க, பல நேரங்கள்ல சோர்வுகள் வருகிறது, ஊழியத்துல சோர்வுகள் வருகிறது, குடும்பத்துல பிரச்சனைகள் வருகிறது, மனசுல பாரங்கள் வருகிறது. இந்த நேரத்துல எல்லாம் கருத்துல ஜெபம் பண்ணாமல் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுகிறோம். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணும்போது இன்னொரு மனிதன் வந்து நம்மை தட்டி எழுப்ப வேண்டியதில்லை, இன்னொரு மனிதன் ஆறுதல் படுத்த வேண்டியதில்லை. கொஞ்ச நேரத்துல ஒரு தேவ சமாதானம் நிரப்பப்படுகிறது, தேவனுடைய பலன் வருகிறது, எழுந்து செயல்பட ஆரம்பிக்கிறோம். இப்படித்தான் ஊழியத்தை செய்கிறோமே ஒழிய வேறு விதமாக கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, வசனத்துல சொல்லப்பட்டது அதுதான் சீசர்களை சார்ஜ் பண்ணுச்சு, அதுதான் அவர்களை செயல்பட வைத்தது. எனக்கு அருமையானவர்களே, அந்நிய பாஷை என்பது இன்றும் இருக்கிறது, வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இதைத்தான் பவுல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். அதுக்கு அடுத்ததாக பவுல் என்ன சொல்றாருன்னா 39:40 வாசிங்களேன். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள். அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கும் அந்நிய பாஷை பேசுறதுக்கு என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க. ஒழுக்கத்தோட செய்யுங்க, தடை பண்ணாதீங்கன்னு பவுல் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? அந்நிய பாஷை பேசணும் தான் அர்த்தம். சரி, ஓகே. அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இன்னொரு கேள்வி, தீர்க்க தரிசனத்தை குறித்து பாசிட்டிவா தானே சொல்றாரு பவுல். அந்நிய பாஷை பாசிட்டிவா தான் சொல்றாரு, தீர்க்க தரிசனத்தை செயல்படுத்துங்கன்னு சொல்றாரு அல்லவா. நீங்க அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்றவங்க தீர்க்க தரிசனத்தை ஏன் செயல்படுத்தல? அதுவும் இல்லைன்னு அல்லவா சொல்லுகிறீங்க. அப்போ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை நீங்க அது வேற பேப்பர் ஒட்டி மறைக்க வேண்டியதுதானே? யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? தேவ பிள்ளைகளே, கண்கள் திறக்கப்பட வேண்டும். அந்நிய பாஷை இல்லைன்னா தீர்க்க தரிசனம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதுதானே? அது தீர்க்க தரிசனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது தானே? வேதம் சொல்லுகிறது, சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செயல்பட வேண்டுமே ஒழிய இல்லை என்று சொல்லாதிருங்கள்.
அதே நேரத்துல 13ஆம் அதிகாரம் என்ன சொல்கிறது? நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவான தேவன் இன்னும் வரல, அது வரைக்கும் இந்த குறைவுள்ள அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், இது எல்லாம் நமக்கு தேவை. இது இல்லாம நீங்க வெற்றி உள்ள அல்லது பூரண புருஷத்துவத்துக்குள்ள நீங்க போக முடியாது. நிறைவு என்பது முகமுகமாய் அவரை நாம் பார்க்கிறது, நிறைவு என்பது புருஷத்துவத்துக்குள்ள நாம போகிறது. அது வரைக்கும் எல்லாமே குறைவுதான், அது வரைக்கும் எல்லா வரங்களும் குறைவுள்ளவைகள் தான். அது நம்மை நடத்துவதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பவுல் பாருங்க, வாசிக்கலாம். அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்களேன். 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் என்ன பண்றேனாமா? பாஷைகளை பேசுகிறேன். இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, பவுலே சொல்றாரு, நான் அதிகமா பாஷைகளை, டங்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க, பாஷைகளை பேசுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், அடுத்தது அந்நிய பாஷை என்பது மிக 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 முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. பல தேவ மனிதர்களுடைய ரகசிய ஜெபத்துல மணிக்கணக்காக அவர்கள் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுகிறார்கள். அந்நிய பாஷையில எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுகிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய ஊழியம் வெளிப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில, எங்களுடைய சபையில நாங்கள் அதை பிராக்டிஸ் பண்ணுகிறோம். மணிக்கணக்கில் அந்நிய பாஷையில நாங்கள் ஜெபம் பண்ணி ஸ்டேஜ்ல போய் நிற்கும் போது ஆவியானவர் செயல்படுகிறது எங்களுடைய கண்களிலே நாங்கள் பார்க்கிறோம். பிசாசுகள் அலறுகிறது, வியாதிகள் சுகமாகிறது, மனம் திரும்புதல் நடக்கிறது, கடின இருதயம் உடைக்கப்படுகிறது, ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வருகிறார்கள். புறஜாதி ஜனங்கள் இயேசுவே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்தது, இன்றைக்கும் நடக்கிறது. உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். உங்களை ஆண்டவர் பயன்படுத்தணுமா? நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணுமா? ஒரு குழந்தை போல தேவ சன்னிதானத்துல வாருங்கள். உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவர்கிட்ட ஆவியானவரை துக்கப்படுத்தினதற்காக, என்னவென்றே தெரியாம எல்லாரும் சொல்றாங்கன்னு நீங்க பேசுவதற்காக மன்னிப்பு கேளுங்கள். ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படும்படியாய் நீங்கள் விட்டு கொடுத்தால் உங்களை வல்லமையாய் ஆண்டவர் உபயோகிப்பார். சரி, இப்பொழுது அந்நிய பாஷை பேசுகிறவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். சிலர், இது அந்நிய பாஷை இல்லாத குரூப்புகளுக்கு இந்த வசனத்தினுடைய தெளிவு. அந்நிய பாஷை பேசுகிறவர்களுக்கு வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, பக்தி விருத்தி அடைகிறான். நான் கேட்கிறேன், மணிக்கணக்கில் அந்நிய பாஷை பேசுகிறார்கள், பக்தி விருத்தி இல்லையே, அவருடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, அவர்களுக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லையே, அவர்களால் சபைக்கு பிரயோஜனம் இல்லையே. சர்ச்சுக்கு வந்தா உளறுறது, மணிக்கணக்கில் உளறுகிறது, குதிக்கிறது, ஆடுறது, அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, குடும்பத்துல ஒரு மாற்றம் இல்லை. போலியான அந்நிய பாஷை. இன்றைக்கு பிசாசும் வஞ்சிக்கிற ஆவியை ஏவி விட்டு பலரும் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இல்லை, சத்தியத்தின்படி கிடையாது, சத்தியத்தின்படி எந்த வரங்களும் செயல்படல. இவர்கள் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில பாருங்க, பிரச்சனை, போராட்டம், குடும்பத்துல பிரிவினை, அவர்களுக்குள்ள போராட்டம், நிம்மதி இல்ல. அது சரியான ஆவி கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் அநேகரை நான் அப்படி பார்த்திருக்கிறேன். நாங்க போய் ஜெபம் பண்ணும் போது அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கு உள்ள இருந்து அசுத்த ஆவிகள் விலகினதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படின்னு சொன்னா அவர்களுக்குள்ள இருந்து யார் பேசிக் கொண்டிருக்கிறது? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே அனுபவம் என்று சொல்லி பல சபைகளிலே வஞ்சிக்கிற ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரியான அபிஷேகத்துல வசனத்துல இருக்கிறவர்களை நான் சொல்லவில்லை. சத்தியம் இல்லாதபடிக்கு வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பல சபைகளிலே இன்றைக்கு வஞ்சிக்கிற ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் இது. ஆவியானவருடைய அபிஷேகமும் வரங்களும் உங்களுடைய வளர்ச்சிக்காக, சபையின் பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டுட்டு நீங்கள் ஏன் இன்னும் வளரவில்லை? உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இன்னும் விடுதலை இல்லை? என கருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வதற்கு நீங்கள் விட்டு கொடுங்கள், மனம் திரும்புங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதே நேரத்துல ரோமர் 5:5 சொல்லுகிறது, நமக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினாலே அவருடைய தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. மணிக்கணக்கில் அந்நிய பாஷையில ஜெபம் பண்றாங்க, அன்பு வெளிப்பட மாட்டேங்குது. வசனம் சொல்லுகிறது ரோமர் 5:5, தேவனுடைய அன்பு ஆவியானவரால் நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்பு ஊற்றப்பட்டதுக்கு பிற்பாடு உன்னால் எப்படி நேசிக்க முடியவில்லை? உன்னால் எப்படி கணவனுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை? எப்படி மனைவியை நேசிக்க முடியவில்லை? எப்படி சபையில உங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி இல்லை? உங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லை, ஒப்புரவாகிறது இல்லை, மன்னிப்பு கேட்கறது இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. அப்ப உங்களுக்குள்ள கிரியை செய்கிற ஆவி என்ன? தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நேரத்துல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வஞ்சிக்கிற ஆவிகள் இன்றைக்கு சபைகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கலாத்தியர்கள் நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனிகள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம்.
ஆவியானவர் எனக்குள்ள நிரப்பப்படும் போது ஆவியின் கனிகள் எனக்குள்ளாக வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், இச்சையடக்கம் என்று சொல்லி ஆவியின் கனிகள் எனக்குள்ள வெளிப்பட வேண்டும். அதே நேரத்துல மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லுகிறார். அந்த மாம்சத்தின் கிரியைகள் தான் நமக்குள்ள வெளிப்படுதே ஒழிய ஆவியின் கனிகள் வெளிப்படவில்லை. அப்ப எனக்குள்ள ஆவியானவருடைய நிறைவும் அந்நிய பாஷை வரங்களும் கிருபா வரங்களும் எனக்குள்ள இருக்கும்போது ஆவியின் கனிகள் அல்லவா வெளிப்பட வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு வரங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் அநேகரா இருக்கிறாங்களே ஒழிய கனிகளுக்காக ஜெபிக்கிறவர்கள் குறைவு. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? யோவான் சுவிசேஷத்துல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கனி கொடுக்கும்படி, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப நம்மளை கனி கொடுக்கறதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே தள்ளப்படும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கனி கொடுக்கறதா ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே ஒழிய இன்னைக்கு வரங்கள் வேண்டும், வரங்கள் வேண்டும், வல்லமை வேண்டும் என்றுதான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. தவறான ஜெபம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கனிகள் கொடுத்தா உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வரங்களை அவர் கொடுப்பார். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு வரும்போது வரங்களும் வந்துவிடும். பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு வந்தாலே உங்களுக்குள்ள கனிகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். கனிகள் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது சந்தேகப்பட வேண்டியது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வகுப்புல பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற அந்நிய பாஷை குறித்து நாம் பார்த்தோம். அந்நிய பாஷை குறித்து நீங்கள் தெளிவு பெற வேண்டும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். உங்களை பக்தி விருத்தி அடைய செய்யும். உங்களுக்குள் வரங்களை வெளியே கொண்டு வரும். அந்நிய பாஷை என்பது ஒரு பக்கெட் மாதிரி, ஒரு கிணத்திலிருந்து தண்ணீரை சேர்ந்து எடுக்கிறது போல நமக்குள் இருக்கிற அத்தனை வரங்களையும் இந்த அந்நிய பாஷை வெளியே கொண்டு வரும். அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும் போது விஷன்ஸ் பார்க்க முடியும். அந்நிய பாஷை பேசும்போது தீர்க்க தரிசனம் வெளிப்படும். அந்நிய பாஷை பேசும்போது தேவ ரகசியங்கள், வேதத்தினுடைய மறைபொருள்கள், நமக்கு முன்னாடி இருக்கிற மனுஷனுடைய அந்தரங்கங்கள், பிசாசினுடைய தந்திரங்கள், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அது ஒரு வாளி மாதிரி நமக்குள்ள செயல்படும். இதெல்லாம் உங்களுக்குள்ள வேணுமா? இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. திறந்த மனசோட ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் உங்களை நிறைப்பார். உங்க வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறிவிடும். அடுத்த பகுதியில பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது என்பதையும் தீர்க்க தரிசனத்தை கொஞ்சமாக டச் பண்ணி நம்ம அந்த கிளாஸ் எடுக்க போகிறோம். தயவு செய்து கவனியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தம் உள்ள பிதாவே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தேவ பிள்ளைகள் மேல யாரெல்லாம் தாகமா இருக்கிறார்களோ எங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம், அந்நிய பாஷை வரங்கள், ஆண்டவரே, அதுக்கு நாங்கள் திறந்த மனசோடு விட்டு கொடுக்கிறோம். யாரெல்லாம் ஆவியானவர் துக்கப்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களை மன்னியும் ஆண்டவரே. அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும். அவர்களுக்குள்ள அந்த நிறைவு பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் கனிகள் நிறைந்தவர்களாக, சாட்சி உள்ளவர்களாய் மாற நீர் கிருபை செய்யும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.